topic is food additives. Okay, what are food additives? Food additives are substances added to products to perform specific technological functions. So these functions include preserving, increasing shelf life, or inhibiting the growth of pathogens, or adding color and enhancing flavor for interest and varieties. Okay, there are 300 permitted additives that can be used in the UK. Flavorings are not included in this figure as they are classified differently. However, flavor enhancer are included. A list of approved additives can be found at the Food Standards Agency website. Okay, what are E-number? An E-number is given to an additive to show that it has been approved for use in the EU. So E stand for Europe. The European Food Safety Authority is responsible for regulating E-number and making sure they are safe for consumptions. Okay. E-number applied to all additives regardless of whether they come from source or man-made. Okay. E-number are individually approved for use in different foods. So this means that an E-number cannot be used in any food but only in a list of foods that it is approved for, where it is deemed appropriate and safe. Okay, there are இப்போ ஃபுட் அடிட்டிவுடைய டைப் பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஸோ டைப் ஆஃப் ஃபுட் அடிட்டிவில் வந்து நேச்சுரல், சிந்தட்டிக், மேன்மேடு மூணு இது இருக்குது. ஓகே, நேச்சுரல் ஃபவுண்ட் நேச்சுரலி சச் அஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பீட்ரூட் ஜூஸ். அதோடைய இ நம்பர், இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸுன்னு இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு இ நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து E162 used as a coloring agent. ஸோ இது வந்து நேச்சுரல் கலராக வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஃபுட்டில். ஸோ சிந்தட்டிக்ன்றது மேட் ஐடென்டிக்கலி காப்பீஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் நேச்சுரலி சச் அஸ் என்னென்னா பென்சாயிக் ஆசிட். ஸோ இதோடைய இ நம்பர் பார்த்தோம்னா E210. ஓகே, யூஸ்டு ஆஸ் ஏ ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சர் வந்து எதை டிஃபைன் பண்ணுன்னா, லிஸ்ட் ஆஃப் நேச்சுரல் ஃபுட் வந்து இருக்குது. ஸோ அதிலிருந்து நேச்சுரல் ஃபுட்லேருந்து என்னென்ன கலர் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதான் இந்த பிக்சர் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ நமக்கு இப்போ ஒரு கிரேப்ஸ் இருக்குன்னா அந்த கிரேப்ஸ்லேருந்து நமக்கு கலரிங் வந்து எடுப்பாங்க. அதை ப்ரிசர்வ் பண்ணி அதுலேருந்து நமக்கு கலர் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ரெட் கலர்லேருந்து ப்ளூ கலராக நமக்கு மாறும். தென் வந்து டர்மரிக் எடுப்பாங்க. டர்மரிக்கை வந்து அதை ட்ரை பண்ணி அதில் இருந்த பவுடராக வந்து நமக்கு எடுப்பாங்க, அதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எல்லோ கலர் வந்து நமக்கு கிடைக்கும். தென் பீட்ரூட்னு பார்த்தோம்னா அதையும் ட்ரை பண்ணி அதுலேருந்து பவுடர் எடுப்பாங்க. ஸோ நமக்கு அது வந்து ரெட்டிலேருந்து பிங்க் கலரில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கேரட், சம் லீஃப்லாம் வந்து எடுப்பாங்க. அதில் வந்து கேரட்லேருந்து நமக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். தென் லீஃப்லேருந்து நமக்கு க்ரீன் கலர் வந்து ஃபுட் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோவா லீஃப் எடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கும் போது ஃப்ளேவரிங் வந்து கோவா ஃப்ளேவரும் கொடுக்கும், கொய்யா ஃப்ளேவரும் கொடுக்கும். அதே போல் நமக்கு க்ரீன் கலரில் கலரிங்கும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட் கலரிங்கும் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, தென் ஆர்டிஃபிஷியல் ப்ரொடியூஸ்டு சிந்தட்டிக்கலி அண்டு நாட் ஃபவுண்ட் நேச்சுரலி சச் அஸ் நிசின். இதோடைய இ நம்பர்னு பார்த்தோம்னா E234. So used as a preservative in some dairy products, pasteurized liquid egg and in semolina and tapioca puddings. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுட் கலரிங்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக. ஓகே, conclusions. Each type of food additives serve a specific functions to improve the quality, safety and safe life of food products. So regulatory authorities around the world set standards and limits for the use of these additives to ensure they are safe for consumptions. Okay, that's all about my topic. Thank you.